வெளியே ட்ரை ஆனிச்சுன்னா சார் திருப்பிடலாம். மினி இட்லி மாதிரி இருக்கா, சாக்லேட் இட்லி மாதிரி இருக்கா? இது கொஞ்சம் பழகணும் சார். வேப்பிள்ஸ் எடுக்கிறது ஈஸி, பேன் கேக் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் பழகணும். அதை நீங்கள் எடுங்க. மெதுவா தைரியமா இருங்க, பயப்படாங்க. ட்ரை பண்ணுங்க, தப்பு இல்லை. வெரி குட் சார், வெரி குட். இது எடுங்க. அடுத்தது எல்லா பக்கம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிங்க. வெரி குட். அப்படியே எடுங்க. சூப்பர் சார். ஃபர்ஸ்ட் டைமே பிரமாதமாக எடுத்துட்டீங்க. உடையல, பிக்கலை, கிளியராக எடுத்துட்டீங்க. வெரி குட். டாங்கே தப்பா பிடிக்கிறீங்க, திருப்பி பிடிக்கணும். வெரி குட். கரெக்ட். லேசாக லூஸ் பண்ணீங்க. எடுங்க. உள்ள கொண்டு போங்க. அவ்வளோதான். இன்னும் இந்த பக்கம் பிடிக்கணும், இல்லை பிஞ்சு விழுந்துடும். வெரி குட் சார், வெரி குட். அப்படியே ஃபேனில் கூல் பண்ண கொண்டு போங்க. எதுக்கு கூல் பண்ணுறோன்னு புரிஞ்சுதா சார்? கிறிஸ்பினஸ் வரதுக்கு கூல் பண்ணுறோம். சூடாக கொடுத்தா தப்பு கிடையாது. கிறிஸ்பியாக தான் மக்கள் கேட்குறாங்க. ரோஸ்ட்டு தான் பிடிச்சிருக்கு. சாதா தோசை வயசானவங்களுக்கு தான் பிடிச்சிருக்கு. ஃபியூ செகண்ட்ஸ் போதும். அதிகபட்சம் 60 செகண்ட்ஸ்லாம் மோர் தான். என்ன எப்படி வேணாலும் வெட்டுங்க சார். துணி வெட்டுற மாதிரி வெட்டுங்க, ஒரு பிரச்சனை இல்லை. அதை ரொம்ப அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஷேப்பே மாறிடும். ரொம்ப அழுத்தாமல் அப்போ போல் பிடிங்க. வெட்டுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு கரெக்டாக ட்ரிம் பண்ணிங்கன்னா வேஃபிலோட ஷேப் பக்காவாக இருக்கும். சுற்றி ட்ரிம் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் கீழே ட்ரிம் பண்ணணும் சார். இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் இங்கே ட்ரிம் பண்ணுங்க. வெரி குட் சார், வெரி குட்.